பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கடந்த வாரத்தில் 128வது சங்கீதத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்ட வசனத்தை நாம் தொடர்ந்து இந்த வாரத்திலும் நாம் பார்த்து கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு மனிதன் என்றால் அவனுக்கு பின்பாக ஒரு சந்ததியே இருக்கிறது. அப்படியாக ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதில் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நம்முடைய வேலைகள், நம்முடைய சம்பாத்தியங்கள், நம்முடைய படிப்பு, இவை எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. இந்த படிப்பிற்கு இந்த வேலை தான் கிடைக்கும், இந்த வேலையில் இவ்வளவுதான் வருமானம், இந்த தொழிலில் இவ்வளவுதான் லாபம் என்று எல்லாவற்றிலுமே ஒரு குறிப்பிட்ட அளவுகள் இருக்கிறது. அந்த பணங்களுக்கும் இவ்வளவு நாள் தான் ஒரு மதிப்பு என்று இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் அளவே கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு ஒருபோதும் மதிப்பை நாம் குறிப்பிடவே முடியாது. ஏனென்றால் அவ்வளவு விலையேற பெற்றது. நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் போராட வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது கர்த்தர் யார் என்பதை நிரூபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும், என் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நாம் கேட்காத காரியங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். சாலமோன் ராஜாவாக வரும் பொழுது சாலமோன் தேவனுடைய சமூகத்தில் பலியிடும் பொழுது சாலமோனுடைய சொப்பனத்தில் தேவன் வெளிப்படுகிறார். சாலமோனே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது சாலமோன் சொல்லுகிறான், நான் சிறு வயதில் நான் ராஜாவாய் வந்திருக்கிறேன், இவ்வளவு திரளான ஜனங்களை நான் மேய்ப்பதற்கு எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறான். எனவே எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, இந்த ஜனங்களை நன்றாக நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று கேட்கிறான். அந்த ஜெபம், அந்த காரியம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. நீ உனக்கு ஆயுசு நாட்களை கேட்காமல், வெள்ளியையும் பொன்னையும் கேட்காமல், உன் சத்துருக்களுடைய ஜீவனை கேட்காமல் நீ இந்த காரியத்தை கேட்டபடினாலே உனக்கு கொடுக்கப்படுகிற ஞானம் இதற்கு முன்பாக உள்ள ராஜாக்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஞானத்தை உனக்கு கொடுக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் நீ கேட்காத செல்வத்தைய சம்பத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கும் சாலமோனுடைய பெயர் இந்த உலகத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் ஆசீர்வதித்தால் அது எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த ஆசீர்வாதம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நிரந்தரமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது மனுஷருடைய கற்பனைகளினால் அல்ல, தேவனுடைய கற்பனைகளினாலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது போல 128வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று பார்த்தோம். எப்பொழுது ஆசீர்வதிக்கிறார் என்றால் கர்த்தருக்கு பயந்து 128வது சங்கீதத்தினுடைய அந்த 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனையும், ஒரு மனிதனை எப்படி தேவன் ஆசீர்வதித்து பெருக செய்கிறார், அந்த மனிதனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும், அந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதா என்று அந்த 128வது சங்கீதத்தை நம்முடைய வாழ்க்கையும் இணைத்து நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாய் இருக்கிறது. முதலாவது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அடுத்தபடியாக ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படுகிறது. 5வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோன் என்பது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம். சீயோன் கோட்டை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம்.
சியோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு பிடித்தமான இடம், இந்த உலகத்தில் அவர் பிடித்தமான இடம் சியோன் என்று சொல்லப்படுகிறது. அந்த சியோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பதில் பிரியமுள்ளவர். அவர் இருக்கிற இடம், அவருக்கு பிரியமான இடத்திலிருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் என்ன? அவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு பிரியமான பாதையிலிருந்து வருகிறதா இருக்கிறது. ஆண்டவர் விருப்பப்படுகிற வழியிலிருந்து அவனுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்த தொழில் நான் பண்ணினால் இது நிமித்தமாக எனக்கு இவ்வளவு வருமானம் வரும், எனவே இந்த வியாபாரத்தை, இந்த பிசினஸை நான் பண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் வேறு ஒரு விதமாக ஒரு காரியத்தை செய்வார். அதை நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம், அதை நாம் விரும்பி இருக்க மாட்டோம். ஆனால் அதை நாம் செய்யும் பொழுது அதிலிருந்து தான் பெரிய ஆசீர்வாதங்கள் வரும். அப்பொழுது நாம் நினைத்து பார்ப்போம், நான் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை, ஆனால் நினைக்காத இடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதங்கள் வந்திருக்கிறது என்று நினைக்கும் பொழுது, ஏனென்றால் அந்த இடம் தான் தேவனுக்கு பிரியமான இடம். அங்கிருந்து தான் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை யோசிக்கும் பொழுது அநேக அற்புதங்களை கர்த்தர் இந்த ஊழியத்தில் செய்திருக்கிறார், எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஒரு நாள் எனக்கு மிக ஒரு தேவையான நேரம், பண தேவையான நேரம் இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு ஏழை ஒரு தாயார் ஒருவர் இருந்தார்கள். மிக ஒரு சின்ன ஒரு கடை வைத்திருந்த ஒரு தாயார். அந்த தாயாருக்கு அந்த அளவுக்கு ஒரு வருமானம், அன்றைக்கு ஒரு நாளைக்கு அவர்களுக்கு 100 ரூபாய் அவர்களுக்கு அந்த கடையிலிருந்து வரும் என்றால் அது பெரிய விஷயம். அது கூட அவர்களுக்கு வராது. ஒரு சின்ன ஒரு வியாபாரத்தை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர்களுடைய கடையில் ஒரு நஷ்டத்திற்குள்ளாக போன பொழுது நான் என்ன செய்தேன், அது எல்லாத்தையும் நான் பணம் கொடுத்து வாங்கினேன். அவ்வளோ ஒரு கஷ்டப்படுகிற ஒரு தாயார். ஒரு நாள் அந்த பகுதியில் நான் வந்து கொண்டிருந்தேன். அவருடைய கடை பக்கம் இருந்த இடத்துல நான் வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கும் நிறைய ஊழியத்தினுடைய தேவைகள் இருந்தது. நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். வரும்பொழுது திடீரென்று அந்த தாயார் என்னை நிறுத்தினார்கள். வழியில் என்னை நிறுத்தினார்கள். என்னோடு அவர்கள் பேசுவதற்கு முன்பாக என்னுடைய கையில் ஒரு காணிக்கையை கொடுத்தார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறமா நான் அந்த காணிக்கையை ஜெபம் பண்ணி நான் வீட்டிற்கு வந்து பார்க்கும் பொழுது அந்த காணிக்கையில் பல ஆயிரங்கள் இருந்தது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு கஷ்டப்படுகிற ஒரு ஏழை தாயார் எப்படி இத்தனை ஆயிரங்களை கொடுக்க முடியும்? எனக்கு இப்பொழுது இவ்வளவு தேவைகள் இருக்கிறது என்பது அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்று அவங்களால் கொடுக்கவும் முடியாது. அப்பொழுது அவங்க சொன்னாங்க, ரொம்ப நாளாக விற்கப்படாமல் ஒரு இடம் எனக்கு இருந்ததுயா, அந்த இடம் விற்கப்பட்டுச்சு, அதனால் அந்த பணத்திலிருந்து நான் காணிக்கையை கொடுத்தேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் எந்த பாதையிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமான அற்புதங்கள், தேவனுக்கு பிரியமான பாதை என்று இருக்கிறது. நாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒருவேளை நமக்கு காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், ஆசீர்வாதங்கள் வராமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பிரியமான இடத்திலிருந்து கண்டிப்பாக ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதை போல ஏராளமான சாட்சிகள் தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறார். சாதாரணமான இடத்திலிருந்து பெரிய ஆசீர்வாதங்கள் வருகிறதா இருக்கிறது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கிறவர். நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை நமக்காக கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். புதிய ஆசீர்வாதங்கள், புதிய வாசல்களை ஆண்டவர் திறக்கிறார். இதை நான் யோசித்து பார்க்காத ஒரு வாசல், இதை நான் நினைத்து பார்க்கவில்லை என்று நாம் நினைப்போம். ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாதையா இருக்கிறது. எனவே நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது ஒரு புதிய ஆசீர்வாதங்கள், புதிய வாசல்களை தேவன் திறக்கிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு ஆண்டவர் வாசல்களை திறப்பார்? யாரை கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்றால், எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கும் பொழுது, அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வாசல்களை கர்த்தர் திறக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பா என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு நல்ல மனைவியை சொருகிறார், அவனுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுக்கிறார். தேவன் அவருக்கு விருப்பமான இடத்திலிருந்து தேவன் அவருக்காக இந்த உலகத்தில் எதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார் அந்த இடத்திலிருந்து அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அடுத்தபடியாக அவனுடைய தலைமுறைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை, அவனுடைய சந்ததிகளை நீ பார்ப்பாய், உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
சந்ததியாக யோபினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அப்படியாக யோபு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் தன்னுடைய சந்ததிகளை பார்த்தார். யோசேப்பை தேவன் அப்படியாக சந்ததிகளோடு ஆசீர்வதித்தார். தாவீது தன் சந்ததிகளை பார்த்தார், ஆசீர்வதித்தார். அவருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ காண்பாய், உன்னுடைய சந்ததிகளை நீ பார்ப்பாய். அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும். கர்த்தர் அந்த ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். வேதவசனம் சொல்லப்படுகிறது, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவர். தாவீது தன்னுடைய வாலிப வயதிலே அவன் இறந்து போயிருக்க வேண்டும். தன்னுடைய சிறு வயதில் வாலிப வயதில் அவன் இறந்து போயிருக்க வேண்டும். கரடிக்கு முன்பாக, சிங்கத்திற்கு முன்பாக, பெலிஸ்தனுக்கு முன்பாக ஏராளமான யுத்தங்களை அவன் பண்ணி கொண்டிருந்தான். அவன் வாலிப வயதில் அவனுக்கு மரணம் இருந்தது. அவன் சொல்லுகிறான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி மாத்திரமே தூரம் இருக்கிறது, ஒரு அடியில் தான் என்னுடைய மரணமே இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான், என் தேவனே, என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதிரும், உம்முடைய ஆயுசு நாட்கள் பூரணமாக இருக்கிறது என்று சொன்னான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அவனுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தினார். அவன் நல்ல முதிர் வயது உள்ளவனாய், விருத்தாப்பியம் உள்ளவனாய், ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மரித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனிதன் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை அவன் காண்கிறான். இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை அவன் காண்கிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதங்கள் இருக்கிறது, கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று இந்த 128வது சங்கீதத்தெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அவனுடைய குடும்பம், அவனுடைய தலைமுறைகள், அவனுடைய கையின் பிரயாசங்கள் அவனுக்கு எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது நித்தியமாக அவனுடைய வாழ்க்கை பின்தொடர்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் ஏராளமான தேவ பிள்ளைகளுடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த சந்ததிகளுக்கு தகப்பனாக இருந்த ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்தபடினாலே இன்றைக்கு அவருடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக ஊழியங்கள் இன்றைக்கு பெரிய அளவில் ஸ்தாபனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்றால் அந்த ஸ்தாபனங்களை ஆரம்பித்த தேவ ஊழியர்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்தபடினாலே கர்த்தர் அவர்கள் நிமித்தமாக அந்த ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதித்து இன்றைக்கு அநேக லட்சங்களுக்கு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் அந்த ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாக இருக்க வேண்டும். என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என்னுடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நான் தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க வேண்டும். என்னுடைய குடும்பம் கர்த்தருக்கு பயந்த குடும்பமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் கனம் பண்ணுகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், எனக்கு ஏராளமான பிரச்சனை, ஒரு மனிதனுக்கு வெளியில் இருக்கிற வர்ற பிரச்சனைகளை பார்க்கலாம், அவனுடைய குடும்பத்திலிருந்து வருகிற பிரச்சனைகளை தான் அவனால் தாங்க முடியாததாக இருக்கிறது. மிகப்பெரிய மன உளைச்சலினால் அவன் மாறுகிறது. அவருடைய குடும்பத்திற்குள்ளாக ஏற்படுகிற பிரச்சனைகள். ஆனால் அந்த குடும்பம் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் என்றால் அது அந்த மனிதன் கர்த்தருக்கு பயந்தவருடைய வழிகளில் நடக்கிறவனாக இருக்கும் பொழுது. எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக பிரதானமான ஒரு நோக்கம், நாம் படிக்கலாம், வேலை செய்யலாம், வியாபாரங்களை செய்யலாம், நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம், பல நாடுகளுக்கு நாம் போகலாம், என்ன செய்தாலும் சரி எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம் நிமித்தமாக நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமின் நிமித்தமாக ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது நிமித்தமாக தாவீதுடைய சந்ததிகள் எல்லாம் தேவன் ராஜாவாக சிங்காசனத்தில் கொண்டு வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய குடும்பங்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம் ஒரு நாள் எல்லாவற்றிலும் எல்லாம் நம்ம இந்த உலகம் விட்டு போக போகிறது. நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போகும் பொழுது நம்முடைய சந்ததிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்களுக்காக நாம் கொடுக்க வேண்டும். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்தி அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. எனவே பிள்ளையானவனை கர்த்தருடைய வழியில் நாம் நடத்தும் பொழுது, நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்காக வாழ வைக்கும் பொழுது நாமும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய சந்ததிகளும் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கு. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய சந்ததிகளையும் தேவனாகிய கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயந்தவருடைய வழியில் நாம் நடப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. நாம் செபிக்கலாம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோக தேவனே, நாங்களும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே
128வது சங்கீதத்தில் உள்ள வேத வசனங்களை கர்த்தர் எங்களோடு கூட இந்த நாளில் நீர் பேசிக் கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், அவனுடைய தலைமுறைகளை நீர் எப்படியாக ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவரே அவளை கை கொண்டு உமக்கு பயந்து நம்முடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு இன்னும் அதிகமாக கிருபை பாராட்டுவீராக. என்னுடைய குடும்பங்களுடைய சந்ததிகள் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டோம். நம்முடைய நாம் மகிமைப்படுவதாக. எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.